வாங்கம்மா வாங்க, நல்லா இருக்கேன். வாங்க. சிவாயனம். உங்க கையால கொடுங்க. ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஐயா ஏன் என்னாச்சு? சித்ரா பௌர்ணமி இல்லையா? அப்படியா? சாதம் மட்டும் பின்னாடி ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாதம் மட்டும் போடு. சரி, எதுவும் வேண்டாம், பார்க்கலாம் போதும். வாங்க வாங்க சாமி. பிளேட் இருக்கு பாருங்க சாமி. வாங்க, பிளேட் இருக்கு, எடுத்துக்கோங்க, தரேன் வாங்க. யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுங்கய்யா, தரேன். பிளேட் வாங்கி தரேன். இன்னைக்கு ஒரு அம்மா வரேன்னு இருக்காங்க, அவங்க வாங்கி தரேன்னு இருக்காங்க. தரேன், பிளேட் இல்லாதவங்களுக்குலாம் தரேன். சாமி சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்க. ஏன் சித்ரா பௌர்ணமி கிளம்ப சொல்லிட்டாங்களா? இல்ல கிளம்ப சொல்ல, ஓரத்துல போலாம் எடுத்து வைங்கன்னுட்டாங்க. அப்படியா? அதனால எடுத்து ஓரத்துல வச்சு. இன்னைக்கு ஐயா தான் வந்து கொடுக்குறாரு. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்க 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 வாங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க. மோர் அதில் போதும். மோர் தண்ணி போடலையா இன்னைக்கு? ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன். ஒண்ணுதான் ஐயா. பாசாமி வணக்கம். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொடுத்து முடிச்சுட்டு வரேன். சரிங்க சிவா, அடுத்து போலாம் ஐயா. இல்லை வாங்கிட்டாங்கப்பா அவங்க, எங்க வாங்கிட்டு இருக்கேன். போலாம் ஐயா, அடுத்து போலாம் ஐயா. பாத்திரம் எடுத்துட்டு வாங்க ஐயா. இருங்க நான் தருவாங்க. நீங்க போங்க, நான் கொண்டு போய் தரேன். நான் கொடுத்து அம்மா கொடுத்து அதான் நம்ம உட்காந்து. என்ன மாதிரி வந்து எங்க போயிட்டு வரேன்? என்னாச்சு? ஐ செக்கப்பா? என்ன பார்வை கம்மியா இருக்கா? பார்வை கம்மியா இருக்கா? ஏன் லைன்ல வாங்க ஐயா, ஏன் இப்படி வரீங்க குறுக்க? கொடுக்குறாரு, நல்லா இருக்கணும்னு பாருங்க. பாத்திரம் எடுத்துவாங்க ஐயா. இருங்க இருங்க, நமஸ்காரம். சிவாயம் வாங்கிக்கோங்க.
போதும் போதும். அரை கரண்டி போட்டு வாங்க நீங்க கொஞ்சம் பேர் கொடுங்க. என்ன தாடியில ஒட்டுக்கிறேன் சும்மா வளர்த்துறேன். அரை கரண்டி நான் வச்சுக்கிறேன். ஐயா கழுவிட்டு வாங்க. அதானே வேற எதனா பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. வாங்கம்மா நீங்க ஒரு 4 பேர் கொடுங்க. வாங்கிக்கோங்க. ஐயா இருக்கு இன்னும் வாங்கினீங்களா? அதான் பெரிய இருக்கா? சரி. கொஞ்சம் சார் ஓட்டுங்க. அரைக்கணும். போதும். அப்பளம் அடுத்து போயிடலாம். அங்கே ரசம் இருக்கு. ரசம் வேணா வாங்கிக்கோங்க ஐயா. ரசம் இருக்கு, மோர் இருக்கு. சரியா இருக்குங்க. காரக்குழம்பு ஐயா, சாம்பார் இல்லை. சிவாயம் கொடுங்க. பிளேட் கொடுங்க. போடும்போ அது ஐநூறு ஊற்றிங்க. நீங்களே கொடுங்க. வந்திருக்கீங்க உங்க கையால கொடுங்க. கொடுங்க. கொஞ்சம் குழம்புக்கு அப்படியே மோர் ஊற்றிடுங்க. போடுங்க.
வேர்த்துட்டு இருக்கு, வேற அனல் அடிக்குது இல்ல. மோர் கொஞ்சம் ஊத்துறீங்களா? அப்படியே கொடுங்க கொடுங்க. மோர் வேணுங்களா? உடஞ்சாப்பெல்லாம் உள்ள இருக்கு. நான் எதுலேயே போட்டுட்டுங்களா? ஐயா கொடுப்பா கொடுப்பா. குழம்பெல்லாம் வைக்கிறீங்களா? போமா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு கார குழம்பு நல்லா சந்தோஷம். இதில் என்ன வேணும்? சாதம் மோரா? மோர் மோர் மட்டும் ஊற்றவா? சரி ஓகே. ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. யாருக்காவது மோர் குடிக்க வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்க. நான் அமைதி புயல் ஆகிட்டேன். நாலு பேர் சப்போர்ட் பண்ணி கேட்கறது நமக்கு தான் இதுவாகுது. யார் என்ன கேட்டுக்கோங்க, வெட்டிக்குங்க, மண்டையை போட்டுங்க. மோர் இன்னைக்கு சரியா கடையில போல. பரவாயில்லையா? தெரியாது. அவர் வர சொல்லுங்க. நான் நேற்றே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி சொல்லி வாங்கிட்டு போயிட்டு கடைக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேஸ்ட் பண்ண நேற்றே உங்களுக்கு நாங்க வேஸ்ட் பண்ணுவோம். ஐயா அவர் வர சொல்லுங்க. நீங்க போயிட்டு உட்காந்துட்டு அவர் வர சொல்லுங்க. குளிக்க போயிருக்காரு சாமி. சரி உட்காருங்க. தரேன்.
கொஞ்சம் உட்காருங்க தரேன். ஐயா நீங்க இவர்தான் உணவு கொடுக்குறாரு, அவரு உங்க குடும்பம் வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும் பார்த்து சித்தம்பலம் கொண்டம் வாழிக்குமே நல்ல வாழிக்குமாறு கண்ணுரை நம்மளாடுவோம் உணர் சொல்லும்படி வாழ்த்து உணவு வாழ்க பல்லாண்டு 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 வாழ்வு. மோர் வேணுமா? வாங்கிக்கோங்க ஐயா. நாளையிலேருந்து அவங்க உங்களுக்கு தான் கொடுப்போம், கோச்சிக்காதீங்க. ஏன்னா இங்க என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நீங்க ஒருத்தர் கொடுத்தா விற்கிறவங்க நல்லா இருக்கும் விற்கிறதுன்னு நான் சொல்லலைங்கய்யா, நான் எதையும் தப்புன்னு சொல்லல. நம்ம வந்து உத்தரவாண்டில இருந்து வந்து பாருங்க, இவங்க பொள்ளாச்சியில இருந்து வந்து உங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு வராங்க. அதை நம்ம வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். சிவாய நம்ம சாப்பிடுங்க. ஒருத்தர் செய்யறதா எல்லா பேரும் செய்யறது தப்பு. அதுதான் அது உங்களுக்கு கொடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி கேட்டாருன்னு வச்சுக்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு மட்டும் கொடுத்தீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. கிடைக்காது. புரியுதுங்களா? மோர் வேணா வந்து வாங்கிக்கோங்க. எஸ் அதில் மோர் ஊற்ற முடியாதுங்க. ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரீங்களா? அதில் எப்படி ஊற்றுறது பாருங்க. ஊற்றினா பாதி கீழே தான் போகும். அதில் உள்ளே பிடிக்காதுங்க. நம்ம சாப்பிட்ற பாத்திரத்துலேருந்து உள்ளே போகக்கூடாது. சாப்பாடு வாங்கிட்டேன். சரி ஐயா, சாமியார்களுக்கு மட்டும்தாம்மா? இல்லைம்மா, சாமியார்களுக்கு மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு. சாமியாருங்க நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறாங்க, கோச்சிக்காதீங்க. நீங்க ஒருத்தர் வந்தீங்கன்னா அடுத்து இருக்கிற கடைக்காரெல்லாம் வருவாங்க. வரும்போது வேணா கொடுத்துட்டு போறேன். மோரா அரசமா இல்லையா வேணும்? சாப்பாட்டி வேணும்? சாம்பார் சாம்பார் கிண்ணம் வச்சேன், யாரை தூக்கணும். சாம்பார் நல்லா இருக்குதுன்னு. இன்னொரு அப்பளம் கொடுங்க. அரை அப்பளமா கொடுக்காதீங்க. பத்து பழமா? அவரு சுரேஷ் ஐயா அமைதியா ரெண்டு நண்பர்கள் எல்லாம் காணும். எல்லாம் பிஸிங்க ஐயா. எல்லாம் 3 நாள் லீவ் தானே. ஈவினிங் இல்ல, எல்லாம் தொழில் பண்றவங்க தான். நம்ம கூட யாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் அதிகம் கிடையாது. இந்த இவரு கூட ஒரு காய்லாங்கடை மாதிரி வச்சிருக்காரு. அப்படிங்களா? ஆமா, எல்லாம் அவங்க ஒரு தொழில் பண்றது. அது அன்னைக்கு நீங்க வரும்போது வீடியோ எடுக்க வந்தார்ல, அவரு வந்து இது வச்சிருக்காரு. ஆமா, டிசைனிங் அது வச்சிருக்காரு. மோர் மோரா கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கலாம்ல? வேண்டாமா? அடிக்கிற வெயிலுங்க ஐயா. இல்ல கொஞ்சம் பூராத்துக்குமே மோரா மொச்சக்கா போட்டு விட்டுறேன். சரிங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வந்துச்சு ஒரு அப்பளம். இன்னைக்கு வந்து ஐயா உணவு கொடுக்குறாங்க. கம்மியா தான் இருப்பாங்களா சாதத்துக்கு இன்னைக்கு? வெயில் போறாங்க. போதுமா? சுடுதா?
ஐயா பிளேட் ஒரு பிளேட் இருக்கு பாருங்க, சில்வர் பிளேட் ஒன்று கொடுங்க அவருக்கு. அதுதான் சில்வர் பிளேட் ஒன்று வச்சிருக்க பாருங்க, கொடுங்க. ஒன்று கொடுங்க. புதுசுதான். மோர் சாதம் அப்பெல்லாம் வாங்கிக்கோங்க ஐயா. எப்படி பிடிச்சிக்குவீங்க? ஒரு அடிக்கடி கேதார்நாத் பத்ரிநாத் அப்படி கிளம்பிடுவாரு. சாமியார்களுக்கு மட்டும்தாம்மா. அம்மாக்கு மோர் வேணும். அம்மா இன்னைக்கு சரியா கடையில மோர் ஆக்சுவலா இன்னைக்கா அது முன்ன நல்லா போட்டு கடைஞ்சி இது பண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு அது அவரு மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைங்க, அதான் லேட். இன்னைக்கு அவர் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்ட்டாரு. அப்புறம் வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி வர வச்சு சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். ரெகுலரா வர்ற ஒரு நல்லது. ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. இல்ல இல்ல இருக்குங்க, குடிங்க. இருக்குங்க ஐயா. வேற ஏதாச்சும் இல்ல போன டைம் அன்னதானத்துக்கு வந்தாங்கல்ல, அப்ப மோர் சாப்பிட்டாங்க, அதனால இன்னைக்கு கேட்பாங்க. என்ன 2 பிளேட்டு இது மொச்ச கார குழம்பு கொடுங்க. அப்பளம் கொடுங்க ஐயா, கொடுங்க கொடுங்க உங்க கையால. ஒரு டெய்லி கிரிவலம் போயிடுவாரு. இப்ப சாப்பிட்டாருன்னா அடுத்து அப்படியே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பிளேட் கொடு, 200 பிளேட். போலாங்களா? அடுத்து போலாம் ஐயா. சாமியாருக்கு மட்டும்தான்பா. நிறைய போடுங்க. இருங்க நான் கிளாஸுக்கு வரேன். எடுத்துட்டு இருங்க 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 அவர் கையில் வாங்கிக்கோங்க. ஓகே, ரசம் வேண்டாமா? கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. ஆமாங்க. கனவு குழம்பு. கனவு குழம்பா? அப்படி ஒரு குழம்பா? கனவு குழம்பு
எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம். ஃபுல்லா சாதம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா மொச்ச காரக்குழம்புன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஃபேவரட். நான் அடிக்கடி கொடுக்க முடியாதுங்க, ரொம்ப ஹீட்டு வெயில் காலம். அதுதான் சொல்றேன், அதுவும் ஹீட்டு இதுவும் ஹீட்டு, என்ன ஆகுறது? அண்ணாமலையார் பாத்துக்கிடுவாரு அப்படிங்கிறோம் நாங்க. அப்படியா? சரி, ஓகே. டெய்லி மொச்ச காரக்குழம்பு டெய்லி கொடுத்தாலும் போர் அடிச்சிருங்க ஐயா. இல்ல, ஒரு நாளைக்கு கீரை குழம்பு, ஒரு நாளைக்கு கீரை கொடுக்கறது பிரச்சனை இல்ல. ஒரு முறை பூசணிக்காய் குழம்பு, நீர் சத்து காய்களாம். அப்படியா? பூசணிக்காய் குழம்பு கொடுத்துடலாமா? சாம்பார் கொடுத்துடலாம், நல்ல பூசணி சாம்பார் கொடுத்துடலாம். ரசம் ஏதாவது என்ன வாங்கிக்கோங்க ஐயா. இருக்கும்போது தான் ஏன் தர முடியும். போலாம் யாருக்கு போலாம். மோர் ஊத்துருவா. அனுப்புறேன் போதுமா? வாங்க. டம்ளர் ஏதாவது அந்த மோர் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. எதுவும் இல்லையா? மோர் பிளேட் கொடுங்க. சில்வர் பிளேட் கொடுங்க. சில்வர் பிளேட் கொடுங்க. பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அப்பப்போ கொடுத்துட்டே இருக்க முடியாது. பண்றேன். கிருஷ்ணத்துல பிளேட் ஒன்னும் நடங்க. அவர் ஐயா இன்னொருத்தர் வந்துருக்கு. அப்பளம் கொடுங்க. கொடுங்க, நீங்க கொடுங்க. கொடுங்க கொடுங்க. ஒரு சரவணசாமி. சரவணசாமி எங்க சாமி? அவர் எங்க எங்க? வாங்கிக்கோ. சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துடணும். ஓகே, சாப்பிடு. சரி, அடுத்த போகலாம். சாம்பார்
இது வாங்கிக்கோங்க. சாமியார்களுக்கு தான்மா. நீங்க என்னம்மா அந்த மாதிரி பேசுறீங்க? என்ன கிரிவல பாதையா என்னென்ன வார்த்தை பேசுறீங்க நேத்து? தயவுசெய்து கிளம்புங்க. கிரிவல பாதையில வரவங்க என்ன நினைப்பாங்க? வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வயசானவங்க பாவம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா நீங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்க. சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. இல்ல நேத்து கிரிவல பாதனை கூட இல்லாத வாயில வந்தெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரத்தரோம். சிவாய நம்மன் ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நல்ல செருப்பு மோரா சாப்பிடு சிவாய். உட்காருங்க, உட்காருங்கம்மா. போடுமா? வந்து தரமா வர வர அவங்க இல்ல. ஐயா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. அவர் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. கொஞ்சமா கூட காலையில் லேட்டா தான் சாப்பிடுவாங்க. 9 மணி ஆயிடுச்சு. அப்படி இல்ல குடுக்கல எப்படி இருக்கும் டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாக்கணும். அதுக்காக தான் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நாமும் சேர்ந்து சாப்பிட்டா அதுக்கு ஒரு இது. இன்னொரு பிளேட் கொடுங்க. போதும் சாப்பிட போறேன் இல்லை உட்காந்துட்டே போக போறேன். திருப்பி செமிக்கல் மொழியில ஏதாவது என்ன போனோம் எப்படி இதோட நைட்டு 8 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவீங்க. வழியில ஏதாவது டீ காஃபி தான் சாப்பிடுவீங்க. உடச்சு எப்படி வச்சுக்கோங்க. சரிங்க. பாட்டி உள்ள இருக்காங்களா? இல்ல இல்ல இன்னொரு பிளேட். சாமியாருங்களுக்குமா சாமியாருங்களுக்குமா இன்னும் அங்க பாரு எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஆமா பாட்டிக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடுறேன். ஆமா உள்ளே உட்காந்துக்கோங்க. வெயில் அவருக்கு தாங்கல. உங்ககிட்ட பார்க்கும் போது நம்மளும் இப்படி இருக்கணும்ன்ற அந்த வேகம் வருது. கோண்டா கோழி சீக்குகளை தாங்காது.
தெரிஞ்சது இல்லை போண்டா கோழி என்ன சொல்றது? தெரியுதுங்க ஐயா. இந்த வெள்ளைக்கோழி அதாவது வெளிநாட்டு இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளைக்கோழி மாதிரி நம்ம இல்ல அவரு ஏசி நம்மளும் அப்படிதாங்க ஐயா. ஒரு மாசம் ஏசில இருந்து பழகிட்டோம்னா நம்மளும் அதை தான் ஆயிடும். ஏசியே அதனாலதான் வண்டியில இவங்களுக்காகத்தான் இப்ப ஏசியே போட்டிருக்கு. இல்ல நான் போட அவரு வெளியே வந்தாவே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நல்லா இருக்காமா? ஓ பூண்டு குழம்பா? பூண்டு மொச்ச குழம்புங்க. பூண்டு மொச்ச குழம்பு. அப்படியா? ரசம் கொடுத்துடலாம். கொடுங்க ரசம் கொடுத்துடலாம். அது ஒரு பிளேட் கொடுங்க, சில்வர் பிளேட் அடியில் வச்சு கொடுத்துடலாம். அது எடு ஒன்று எடு. அதெல்லாம் போட்டாங்க. ரசம் அது நீங்களும் சாப்பிடுங்க. நிறைய போட்டு மொச்ச குழம்பு அதில் கொடுத்துருவா. நெய் தான் வந்திருக்கா. ரெண்டு அப்பளம் கொடுங்க, காலி பண்ணிடலாம். குழம்பு ஓகே. ரசம் இருக்கு ஐயா, ரசம் வேணாலும் இருக்கு. கொஞ்சம் ரசம் ஊற்றவா? குழம்பா? கார குழம்பு பண்ணிட்டீங்களா ஐயா? கொடுத்துடலாம். இந்த ஸ்பாட்டு கொடுத்துடலாம். அப்பளம் கொடுங்க. எனக்கு சர்வே கொடுக்கூடாது. கொடுங்க 2 கொடுத்துருங்க ஐயா. அப்பளம் கொஞ்சம் நிறைய இருக்கு ஐயா. புது பிளேட்டு கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பப்போ தொலைச்சிட்டே இருக்க கூடாது, சின்ன பிள்ளை மாதிரி. சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க. வாங்க பொறுமையா சாப்பிடுங்க. பொறுமையா சாப்பிடுங்க. பத்திரமா வச்சுக்கோங்க தட்டத்தை. கொண்டாங்க. இருக்கு உங்களுக்கா? இந்த சாதம் வாங்கிக்கோங்க. இதை வாங்கிக்கோங்க. உடம்பு சரியாச்சா? பரவாயில்ல. இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னொரு ஆபரேஷன் இருக்கு. ஆபரேஷன் என்ன ஆபரேஷன்? ஆபரேஷன் ஒண்ணு அப்பளம் வாங்கிக்கோங்க. இதுல மோர் கொடுங்க. பிளேட்டு பத்திரமா வச்சுக்கணும். உங்களுக்கா? சாப்பிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வாங்க ஐயா. பிளேட் கொடு, பேப்பர் பிளேட். இதில் வாங்கிக்கோங்க. அதில் குழம்பு வாங்கிக்கோங்க. அது குழம்பு வாங்கிக்கோங்க, சாப்பாடு தனியா வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது அப்படியே அதுல குழம்பு வாங்கிக்கோங்க. அதாவது அடியில் பிடிச்சுக்கோங்க. போதும் வைக்கும். ஐயா அப்படியே மேல வச்சிருந்தேங்க. சரிங்களா? அவ்வளோ எல்லாம் சாப்பிட்டாச்சா? இல்ல நீங்க நறுக்காதீங்க. இதுல போடுங்க. இதுல போட்டு வைங்க. இல்ல நான் கொண்டாந்து வச்சுட்டு வரட்டுமா? சரிங்க.
சாப்பிடுங்க, நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. வெயிலுக்கு சாப்பிடுங்க. இந்தாங்க அப்பளம் தான். அப்பளம் வேண்டாமா?